வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல நம்ம எதை பத்தி படிச்சோம்? எதிர்கால வினைமுற்று, அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று தொடர். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? ஏதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நம்ம ஆரம்பிச்சிருப்போம், இப்ப இந்த பிரசன்ட்லயே அந்த ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அதை சொல்றதுக்கு நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப கான்டெக்ஸ்ட பார்த்தோம்னா, an action that began at some time in the past and has been continuing at present. அதாவது ஒரு செயல் கடந்த காலத்துல ஏதாவது ஒரு நேரத்துல ஆரம்பமாகி இருக்கும், இப்பயும் அந்த செயல் என்ன ஆயிட்டு இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா, she has been studying since dawn. அதிகாலையில் இருந்தே அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். அடுத்தது, they have been building the bridge for the past few months. அவர்கள் இந்த பிரிட்ஜை கடந்த சில மாதங்களாகவே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் ஞாபகம் வச்சிருக்கணும் அப்படின்றத முதல்ல வந்து பார்ப்போம். இப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்னது? வேர்ப் வந்து ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, டீச்ன்ற மெயின் வேர்ப் ஐஎன்ஜில முடிஞ்சு என்ன வந்திருக்கு? டீச்சிங், லிவிங், டிராவலிங், ஸ்டடியிங், இப்படி எல்லாமே ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கிற வேர்டு தான் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதோட ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேவ் இல்லைன்னா ஹேஸ். இப்ப ஐவி யூதே இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேவ் இருக்கும். ஹீ ஷீ இருந்ததுன்னா ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பீன் அப்படின்றது எதுனா, பியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பீன். இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே அப்ப நம்ம என்ன மறக்க கூடாது? வேர்ப் வந்து எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா பீன் இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். இதை நம்ம மறக்க கூடாது. இனி பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். இப்ப சப்ஜெக்ட் ஐ வி யூ தே. சப்ஜெக்ட் என்னது? செயலை செய்பவர். நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அல்லது அவைகள். அப்ப இந்த செயலை செய்பவர் ஐவி யூதேயா இருந்தா சப்ஜெக்ட் ஹாவ், பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, for the past few months I have been teaching basic English intensively. நான் கடந்த சில மாதங்களாக பேசிக் இங்கிலீஷை தீவிரமாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். lately I have been living alone as my roommates are on vacation. என்னுடைய ரூம்மேட்ஸ் வெக்கேஷனில் இருப்பதால் நான் தனியாக தான் தங்கி கொண்டு இருக்கிறேன். ரீசென்ட்லி we have been traveling a lot for our new project. எங்களுடைய புதிய ப்ராஜெக்டிற்காக நாங்கள் இப்பொழுது நிறைய டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். they have been studying hard for their final exams. அவர்களுடைய இறுதி தேர்வுக்கு அவர்கள் கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி சப்ஜெக்ட் ஹி ஷீ இட், அவன் அவள் அது இருந்தா இதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ஹேஸ், பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, for the past few months Samuel has been teaching basic English intensively. கடந்த சில மாதங்களாக சாமுவல் பேசிக் இங்கிலீஷை தீவிரமாக நடத்தி கொண்டு இருக்கிறான். lately Samuel has been living alone as his roommates are on vacation. சாமுவேலின் ரூம்மேட்ஸ் வெக்கேஷனில் இருப்பதால் அவன் இப்போது தனியாக தங்கி கொண்டிருக்கிறான். ரீசென்ட்லி he has been traveling a lot for his new project. இப்பொழுது அவன் அவனுடைய புதிய ப்ராஜெக்டிற்காக நிறைய டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறான். a stray dog has been guarding my house ever since I nursed its wound. ஒரு தெருநாய் அதனுடைய புண்ணிற்கு நான் மருந்திட்ட நாள் முதற்கொண்டு என்னுடைய வீடை காவல் காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட் ஐ வி யூ தே இருந்ததுன்னா இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ஹாவ், நாட், பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நாட் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் சின்ஸ் லாஸ்ட் இயர். கடந்த வருடம் முதல் நான் இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணுகிறதில்லை.
I have not been living with my family as I have been transferred to another place. நான் இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதால் நான் என்னுடைய குடும்பத்துடன் வசிக்கவில்லை. Of late, I have not been traveling by bus as I have developed severe back pain. கடுமையான முதுகுவலியால் நான் பாதிக்கப்பட்டதால் நான் இப்போது பஸ்ஸில் டிராவல் பண்ணுகிறதில்லை. Samuel and his friends have not been studying properly for the past few months. சாமுவலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கடந்த சில மாதங்களாக ஒழுங்காக படிக்கவில்லை. இனி சப்ஜெக்ட் வந்து he, she, it இருந்தா இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், has, not, been, present participle. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சாமுவல் has not been teaching English grammar since last year. போன வருடம் முதல் சாமுவல் இங்கிலீஷ் கிராமர் நடத்துகிறதில்லை. Samuel has not been living with his family as he has been transferred to another place. சாமுவல் இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதால் அவன் அவனுடைய குடும்பத்துடன் வசிக்கவில்லை. Of late, he has not been traveling by bus as he has developed severe back pain. அவன் கடுமையான முதுகுவலியால் பாதிக்கப்பட்டதால் இப்பொழுது அவன் பஸ்ஸில் பயணிக்கவில்லை. Our cat has not been eating properly for the past few months. எங்களுடைய பூனை கடந்த சில மாதங்களாக ஒழுங்காக சாப்பிடவில்லை. அடுத்தது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை கேள்விகள். இப்போ சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே இருந்தா இதோட ஸ்ட்ரக்சர் ஹாவ், சப்ஜெக்ட் பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அப்ப நமக்கு கேள்வி அப்படின்னாலே எதுல ஆரம்பிக்கணும்? ஹாவ்ல ஆரம்பிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ பீன் டீச்சிங் பேசிக் இங்கிலீஷ் சின்ஸ் லாஸ்ட் மந்த். போன மாதம் முதல் நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? Have you been living in this house for the past 25 years? நீங்கள் இந்த வீட்டில் கடந்த 25 வருடங்களாக வசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Have the children been playing since morning? குழந்தைகள் காலை முதலே விளையாடிக் கொண்டு இருக்கிறார்களா? Have the birds been flying above the ocean for days together? பறவைகள் நாள் கணக்கில் கடலிற்கு மேல் பறந்து கொண்டு இருக்கின்றனவா? அடுத்தது சப்ஜெக்ட் he, she, it இருந்தா இதோட ஸ்ட்ரக்சர் has, subject, been, present participle. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா has Samuel been driving since morning? சாமுவல் காலை முதல் கார் ஓட்டிக்கொண்டு இருக்கிறானா? Has he been living in this house for the past 25 years? அவன் இந்த வீட்டில் கடந்த 25 வருடங்களாக வசித்து கொண்டு இருக்கிறானா? Has he been traveling for several days? அவன் ரொம்ப நாட்களாக டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறானா? Has the dog been barking continuously? இந்த நாய் தொடர்ந்து குரைத்து கொண்டு இருக்கிறதா? இனி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை கேள்விகள். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே இருந்தா இதோட ஸ்ட்ரக்சர் ஹாவ், சப்ஜெக்ட், நாட், பீன், பிரசன்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ் யூ நாட் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் சின்ஸ் லாஸ்ட் இயர்? நீ கடந்த ஆண்டு முதல் இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணாமல் இருக்கிறாயா? Have the students not been listening to the advice of their teachers? மாணவர்கள் டீச்சரின் அறிவுரைகளை கேட்காமல் இருக்கிறார்களா? அடுத்தது சப்ஜெக்ட் he, she, it. இதோட ஸ்ட்ரக்சர் has, subject, not, been, present participle. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா has he not been teaching English grammar since last year? அவன் கடந்த ஆண்டு முதல் இங்கிலீஷ் கிராமர் டீச் பண்ணாமல் இருக்கிறானா? Has he not been living with his family since last year? அவன் கடந்த ஆண்டு முதல் அவனுடைய குடும்பத்துடன் வசிக்காமல் இருக்கிறானா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா என்னது? மெயின் வேர்ப் ஐஎன்ஜில முடியும். இப்போ இதுல மெயின் வேர்ப் பெயிண்ட். நம்ம ஐஎன்ஜி போட்டு என்ன போட்டிருக்கிறோம்? பெயிண்டிங் போட்டிருக்கிறோம். அதனால கட்டாயம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா என்ன போடணும்? ஹாவ் பீன் போடணும். he, she, it வந்ததுன்னா has been போடணும். இதை நீங்க மறக்கவே கூடாது. இந்த present participle எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு டீடைல்டா என்னோட present continuous tense பத்தி உள்ள வீடியோல கொடுத்திருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்து நீங்க படிச்சுக்கிங்க.
டென்சஸ பத்தியும், இனி நம்ம படிக்க போற வாய்ஸ் பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா, அதே நேரத்துல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ வாங்கி நீங்க பயன்பெறலாம். நான் இதுவரைக்கும் சொல்லிக் குடுத்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும், எக்ஸர்சைஸும் உள்ள பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிறேன். அடுத்த வீடியோ எத பத்தினா, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.